ஜா, எப்படி முகமதோட போய் சேர்ந்தாரு? இப்ப நாம அவனை எதிர்த்தோம்னா ஜனங்களுக்கு அவன் மேல இன்னும் நம்பிக்கை வந்துடும். அவன் எங்க இருந்து அந்த வசனங்களை கொண்டு வந்தான்? யாருக்கு தெரியும்? எழுத படிக்க தெரியாத ஒரு மனுஷன் மலை உச்சிக்கு போறான், 3 நாள் கழிச்சு வந்து கவிதையா பொழியறான். இது எப்படி சாத்தியம்? அவனோட போதனைகளை எல்லாம் இறைவனுடைய வார்த்தைன்னு சொல்றான். ஒருத்தருடைய பலம் என்னன்னு தெரியாம அவனை எப்படி நாம எதிர்க்க முடியும்? முகமது தான் பேச்ச கேக்குறவங்களுக்கு சொர்க்கத்துல நிழல் தரும் மரம் கிடைக்கும்னு சொல்லி மக்களை ஏமாத்தி இருக்காரு. அப்படின்னா மக்கள் அவன் பேச்ச கேட்காம இருக்க ஏதாவது வழி செஞ்சாகணும். அடிமைகள் கிட்ட இருந்து நாம வேலையை ஆரம்பிக்கலாம். வா வெளியே. இறைவா, கருணை காட்டு. ரெண்டா பொழங்க. வேண்டாம். உன்னோட கடவுள் யாரு? பதில் சொல்லு, பதில் சொல்லு. குமல் தான் உன்னுடைய கடவுள்னு சொல்லு, சொல்லு. ஒரு இறைவனை தவிர வேறு இறைவன் இல்லை. முகமது இறைவனின் தூதராவார். இறைவா, அம்மார், உன்னோட அப்பாவும் அம்மாவும் இஸ்லாத்தோட முதல் தியாகிகள். நிச்சயம் அவங்களுக்கு சொர்க்கம் உண்டு.
இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த கஷ்டங்களை அனுபவிக்க போறீங்க? மக்கா விட்டு கிளம்ப சொல்லி நபியோட உத்தரவு. இதுக்கு மேலேயே இருந்தா உங்கள ஒவ்வொருத்தரையும் அவங்க கொன்னுடுவாங்க. அபசீனியால கிறிஸ்துவ மன்னர் இருக்கிறதா இறை தூதர் சொன்னார். அவர் எந்த மனிதருக்கும் தீங்கு இழைத்ததில்லையா? நீங்க உடனே கிளம்புங்க, இப்பவே. குதிரை சத்தம் கேக்குது. இறைவன் நம்மளை காப்பாத்திட்டான். வாங்க போலாம். அவங்களோட தடத்தை கண்டுபிடிச்சு நாங்க பின்தொடர்ந்தோம். ஆனா அவங்க மாயமாயிட்டாங்க. அவங்க அங்கதான் இருக்காங்க, தப்பிக்க முடியாத அகண்ட பாலைவனத்துல. அவங்கள தப்பிக்க விட்டது நீங்கதான். தப்பிக்க விட்டனா? அவங்க மாயமாயிட்டாங்க. அந்த முகமது ஏழைகளுக்கு மட்டும்தான் உதவி செய்யறான். பணக்காரங்களா இருக்கிறது நம்ம தப்பு கிடையாது. நாம நியாயமான வியாபாரிகள். நம்பிக்கை தான் நம்ம மூலதனம். ஏமாத்துறவங்களை அனுமதிக்க முடியாது. அபசீனியா அமரு. அபசீனியா மன்ன உனக்கு நண்பன் தானே? ஆமா. அந்த நட்பை பயன்படுத்தி அவங்கள திருப்பி கூட்டிட்டு வர முடியுமா? நிச்சயமா என்னால முடியும்னு நினைக்கிறேன். கொண்டு வர. அப்ப உடனே அதை செய். எழுந்திராமர், நீ எதை கேட்டாலும் நாங்க தர தயாரா இருக்கோம். யூதேயாவின் சிங்கமே, எனக்கு எங்க தொடங்கறதுன்னு தெரியல. நமக்குள்ள நல்ல நட்பு இருக்கு, அங்கிருந்து தொடங்கு.
எங்களோட அடிமைகள் சில பேர் உங்க நாட்டுக்குள்ள தப்பிச்சு வந்துட்டாங்க. என்னது, அடிமைகள் தப்பிச்சிட்டாங்களா? அவங்கள எப்பவும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள தானே நீங்க வச்சிருப்பீங்க? அடிமைகள்லயே சில சுதந்திரமானவங்க இருக்காங்க, கலகக்காரங்க. கலகக்காரர்களா? அவங்க ரொம்ப ரொம்ப ஆபத்தானவங்க. இத பத்தி ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? அவங்க எல்லாம் மதம் சார்ந்த புரட்சிக்காரங்க. எல்லா மதத்திலையும் என்னைக்காவது ஒரு நாள் புரட்சி வெடிக்கும். அப்படிப்பட்ட புரட்சி நியாயமானதா இருந்தா நிச்சயம் அதுக்கு வெற்றி கிடைக்கும். இயேசு கிறிஸ்து எங்களுடைய மேய்ப்பர், மனிதர்களுடைய ஆன்மா அவருடைய மந்தை. இவங்கெல்லாம் அரேபியர்கள், எங்க தந்தையோட மதத்துக்கு துரோகம் செஞ்சவங்க. ஒரு முட்டாளோட போதனையை பின்பற்றுறாங்க. அவன் ஒரு தீர்க்கதரிசியாம். விசாரணை பண்ணாம யாருக்கும் தண்டனை கொடுக்க என்னால முடியாது. ஒழிஞ்சாங்க. அவங்களுக்கு மரண தண்டனை நிச்சயம். உங்க தீர்க்க தரிசிக்கு நீங்க தலை வணங்கினதே இல்லையா? முகமது ஒரு மனிதர். நாங்க வணங்குவது இறைவனை மட்டும்தான். முகமதால என்னென்ன அற்புதங்களை பண்ண முடியும் ஜாஃபர்? அவர் தீர்க்கதரிசினா தன்னோட அற்புதங்களை நிரூபிச்சிருப்பாரு. அவர் சொல்றது உண்மைதான். தீர்க்க தரிசிகளுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்யற சக்தியை கொடுத்திருக்காரு. அதை நம்மளால உணர முடியும். முகமதும் அற்புதம் செஞ்சிருக்காரு. அதுதான் திருக்குரான். சும்மா வளராத. எழுத படிக்க தெரியாத ஒருத்தனால எப்படி இறைவனோட புனித நூலை எழுத முடியும்? இவங்களுக்கு சீக்கிரம் தண்டனை கொடுங்க அரசே. சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஏற்கனவே ஆண்டவர் தீர்க்க தரிசிகள் மூலமா நிறைய அற்புதங்களை பண்ணிருக்காரு. தெரியாத மொழிகள்ல கூட ஆண்டவர் தீர்க்க தரிசிகளை பேச வச்சிருக்காரு. ஆனா இந்த காலத்துல அந்த மாதிரி அற்புதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. விசாரணை முடிஞ்சிருச்சு. உங்க வாதம் திருப்தியா இல்ல. மக்கள் இருக்கிறவங்க எங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கும் போது முகமது தான் எங்களை அபிசீனியாவுக்கு வர சொன்னார். நேர்மையான மன்னரோட நாடுங்கிறதுனால தான் நாங்க இங்க வந்தோம். நீங்க பண்ண கலகத்துக்காக கொடுக்கப்பட்ட தண்டனை தான் மரண தண்டனை. அதிலிருந்து தப்பிச்சுதான் எதுக்காக முகமது உங்களை இங்க அனுப்பணும்? ஏன்னா நீங்களும் எங்களை மாதிரி இறைவன் ஒருவனேங்கிறத நம்புறீங்க. நீங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்கிற நம்பிக்கையில தான் இறை தூதர் எங்களை இங்க அனுப்பி வச்சார். அவங்க பேச்ச கேட்கறது காணல் நீர்ல தண்ணி குடிக்கிறதுக்கு சமம். ஆனா எனக்கு என்னவோ அவங்க பேச்சுல கொஞ்சம் நியாயம் இருக்கிற மாதிரி தெரியுது. சொல்லுங்க. இத்தனை காலமா மரத்திலையும் கல்லுலையும் நாங்க உருவம் செஞ்சு அந்த உருவத்தை வழிபாடு செஞ்சு வந்தோம். அல்லாஹ்வை புரிஞ்சுக்காம அறியாமையில இருந்தோம். பூமியில சில சட்டத்திட்டங்கள் இருந்ததே தவிர தெய்வீகமான சட்டங்கள் எதுவுமே இல்ல. செல்வந்தர்கள் ஏழைகளை உதாசீனப்படுத்தினாங்க. சமூகத்துல கீழே விழுந்த தன்னோட சகோதரனை இன்னொருத்தன் தாங்கி பிடிச்சான்னா அவங்களுக்கு இவங்க வச்சிருக்கிற பேரு சமூகத்தை கெடுக்கிறவன் கலகக்காரன். இந்த கொடுமைகளை எதிர்க்கிறதுக்காகத்தான் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் இறைவனால தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதுல நாங்க நம்பிக்கை வைக்கிறோம். பதட்டப்படாம சொல்ல வந்தது தெளிவா சொல்லுங்க. நாம் பேசுறது இறை தூதர் முகமது பத்தி. ஒரே இறைவனை வணங்க சொல்லி முகமது எங்களுக்கு போதிச்சிருக்காரு. உண்மையை பேச சொல்லியிருக்காரு. அண்டை வீட்டுக்காரர்களையும் நேசிக்க சொல்லியிருக்காரு. தானம் செய்ய சொல்லியிருக்காரு. ஒரு புன்சிரிப்பு கூட தானம்னு சொல்றாரு. பெண்கள் தவறா பயன்படுத்தப்படுறத தடுக்க சொல்லியிருக்காரு. அனாதைகளுக்கு ஆதரவு கொடுக்க சொல்லியிருக்காரு. கல்லாலையும் மரத்தாலையும் ஆன கடவுள்களை தூக்கி எறிய சொல்லியிருக்காரு. முட்டாள்தனமான இவனோட பேச்சை இனிமேலும் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது. எங்களோட நாகரிகம் ரொம்பவும் பழமையானது.
எங்களோட கடவுள்களை மரம் கல்லுன்னு சொல்றத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நாங்க வழிபடுறது வெறும் மரம் கல்லு இல்ல, அதுக்குள்ள இருக்கிற தெய்வீகமான சக்தியை தான். உருவ வழிபாட்டை யாரும் முழுசா புரிஞ்சுக்கிறது இல்ல, அதை நானும் ஒத்துக்கிறேன். நன்றி. பெண்களை பத்தி இவன் சொன்ன கருத்தை மறுபடியும் சொல்ல சொல்லுங்க. ஆணுக்கு சரியான துணையா இருக்கணும்னு தான் பெண்ணை இறைவன் படைச்சிருக்கான். பெண்கள் என்னைக்குமே ஆணுக்கு நிகரானவங்க. நிகரானவங்களா? அவங்கள விலை கொடுத்து வாங்குறோம், சாப்பாடு கொடுக்கறோம், துணிமணி கொடுக்கறோம், அவங்கள பயன்படுத்திக்கிறோம், அப்புறம் தூக்கி எறிஞ்சிடறோம். அப்படிப்பட்டவங்க ஆண்களுக்கு நிகரானவங்களா? மனித இனத்தை இறைவன் ஒரு பெண் ஒரு ஆண்ல இருந்து தான் உருவாக்குனா. அதனால உங்களை சுமந்த கருப்பைகளை கொண்ட பெண்களை நீங்க நிச்சயம் மதிக்கத்தான் வேணும். இவங்க வாதத்துக்கு மறுப்பு சொல்லாம ஏன் எல்லாரும் பேசாம நிக்கிறீங்க? இவங்க சொல்றத நம்புறதா வேண்டாமா? இறைவன் ஏற்கனவே தூதர்கிட்ட பேசியிருக்கான். ஆபிரகாம் மூலமா, நோவா, மோசே, இயேசு கிறிஸ்து மூலமா பேசியிருக்கான். இப்ப முகமது மூலமா இறைவன் நம்ம கிட்ட பேசுறாங்கறத மட்டும் ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? அந்த பெயர்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது யாரு? எல்லாமே திருக்குறான்ல இருக்கு. அனாதையான அந்த முகமது ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு சாதாரணமான ஆளு. இயேசு கிறிஸ்து கூட தச்சு வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இயேசு சொன்னதும் உங்க முகமது சொன்ன கருத்துக்களும் ஒரே விளக்குல இருந்து வர இரு ஒளிக்கீற்று மாதிரி இருக்கு. அவங்க போய் சொல்றாங்க, கிறிஸ்துவ அவங்க எதிர்க்கிறாங்க. நீங்க பிதா, சுதன், பரிசுத்த ஆவின்னு 3 ஆண்டவர்களை வணங்குறதா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்துவ பத்தி என்ன சொல்றீங்க? ஆண்டவருக்கு மகன் இருக்க முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. இயேசு ஆண்டவரோட மகன் இல்லையா? இயேசுவ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இயேசுவை பத்தி எங்க இறை தூதர் சொன்னதுதான் நாங்க சொல்றோம். மரியம் என்ற கன்னிப்பெண்ணின் கருப்பைக்குள் ஊதியதாகவும் இறை தூதரான இயேசுவை கர்ப்பம் தரித்ததாகவும் எங்கள் தூதர் கூறுகிறார். பாத்தீங்களா, இறைவனோட மகன் அவரை ஒத்துக்க மாட்டாங்க. முகமதோட அற்புதமான உங்க குரான் இயேசு கிறிஸ்துவ பத்தி என்ன சொல்லுதுன்னு தெளிவா சொல்லுங்க. திருக்குறான்ல இருக்கிறத அப்படியே சொல்றேன். என் பக்கத்துல வாங்க. ஈடில்லா அன்பும் கருணையும் நிறைஞ்ச இறைவனின் பேரால சொல்றேன். திருக்குறான்ல இருக்கிற மரியமின் வரலாற்றை சொல்றேன். குடும்பத்தை விட்டு கிழக்கு திசையில இருக்கிற ஒரு அறைக்கு சென்றார். வானவர் கேப்ரியல் அவங்க முன்னாடி தோன்றி, உம்முடைய இறைவனால் அனுப்பப்பட்ட தூதன் தான், நீ ஒரு இறை தூதரை பெற்றெடுப்பேன்னு சொன்னதும், எந்த ஆண்மகனும் தொடாத நிலையில் நான் எப்படி கருவுற முடியும்னு கேட்டதும், அதை கேட்ட வானவர், அது அவ்வாறே நடக்கும் என்று வானவர் சொன்னார். அவர் மனிதர்களுக்கு ஒரு அத்தாட்சியாகவும் ஒரு அருளாளனாகவும் இறை தூதர் பிறப்பார். இந்த நிகழ்வுகள் எல்லாம் தீர்மானிக்கப்பட்ட விஷயம். இது எல்லாமே திருக்குறான்ல இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் வழியில பிறந்த கிறிஸ்தவர்களான எங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் இந்த கோட்டை விட சின்னது. மலையளவு தங்கத்தை கொடுத்தாலும் இவங்களை உங்ககிட்ட ஒப்படைக்க மாட்டேன். என் ஆட்சிக்கு உட்பட்ட அபசீனியாவில் நீங்க விரும்புற வரைக்கும் நிம்மதியா வாழலாம். உங்க நாட்டுக்கு திரும்பும்போது இறைவனுடைய ஆசீர்வாதம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். இது சகிச்சுக்க முடியாது. அந்த முகமதால நம்ம அயல்நாட்டு உறவுகள் பாதிக்கப்படுது. இது இப்படியே போனா நிலைமை இன்னும் மோசமா போயிடும். அந்த அபுதாலிஃப கைகளை கட்டிங்க கூட்டிட்டு வாங்க உடனடியா. பெரியப்பாவையும் அவன் மகனையும் நாடு கடத்தி ஆகணும். ஆமா, சரியா சொன்னீங்க. சரியான முடிவு. ஒரேடியா அவங்கள நாம தள்ளி வைக்கணும். நம்ம கண்ணியே பாடாத இடத்துக்கு விரட்டி விடுங்க. எந்த வியாபாரியும் அவங்க கூட வியாபாரம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு இங்க எந்த நிலமும் சொந்தம் இல்ல.
அவங்களுக்கு யாரும் அடைக்கலம் கொடுக்க கூடாது, அவங்களுக்கு உணவும் கொடுக்க கூடாது, அவங்க வீட்டு ஆண்களுக்கு பொண்ணையும் கொடுக்க கூடாது. முகமது நம்ம கிட்ட அடிபணிற வரைக்கும் இதுதான் அவனுக்கு நிலைமை. அவங்கள அடிச்சு வெளியேத்துங்க. ஆகட்டும். இறை தூதரின் வாழ்க்கையில் இதுவே ஒரு மோசமான காலகட்டம். கொடூரமான அந்த பாலைவனத்தில் 3 ஆண்டுகள் பசியாலும் தாகத்தாலும் அவர்கள் அவதிப்பட்டனர். ஆனால் அதைவிட சோகமான ஒரு காலமும் வந்தது. 24 ஆண்டு காலம் இறை தூதரின் மனைவியாக இருந்த ஹதீஜா இறந்து போனார். இறை தூதருக்கு அரணாக இருந்த அபு தாலிஃபும் இறந்து போனார். இறுதியாக அபு தாலிஃப் மக்கா வாசிகளுக்கும் இறை தூதருக்கும் சமரசம் ஏற்படுத்த முயற்சி செய்தார். அவர் உங்ககிட்ட இருந்து அதிகமா ஒண்ணும் கேட்கல, ஒரே ஒரு வார்த்தையை தானே கேட்கிறாரு. ஒரே ஒரு வார்த்தை. அவன் கேட்டது ஒரே ஒரு வார்த்தைன்னா நாங்க 10 வார்த்தை கொடுத்திருக்கோம். அவன் கேட்கிற வார்த்தை நம்ம கடவுள்களை இல்லாம செஞ்சிடும்.